கஷ்டம் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். பண கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். வாழ்க்கை ஒரு பயணம். சில நேரம் சிரிப்போம், சில நேரம் சவாலும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு புதிதாக உருவாக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சிறிய முயற்சிகளும் பெரிய மாற்றங்களை உருவாக்குங்கிறது தான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம செய்ய தொடங்கினால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நம்ம தேடி வரும். அதோட இந்த நாளை உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு மை சேனல். ஏன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதோட அதுக்கடுத்து என்ன பண்ணணுங்கிறத நினச்சி நம்ம வாழ்கிறது தான் நம்ம லைஃபுக்கு நல்லது. அதுதான் நானும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில விஷயங்கள், பிரச்சனைகள், சச்சரவு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை பற்றி யோசிக்காமல் நம்ம அடுத்த ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது தான் நமக்கு நல்லது. இப்போதைக்கு என்னென்னா, தமிழ் நியூ இயர் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா 2 ஃபோனில் வீடியோஸ் எடுத்திருந்தேன். அந்த ஃபோன்லேருந்து வீடியோஸ் வாங்கி எடிட் பண்ணி போடுறதுக்கே எனக்கு லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து இன்றைக்கி அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தேன். நியூ இயர் அன்னைக்கு நான் எப்போதும் ஏதாவது நல்ல நாள் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த டைம்லேயே எழுந்திரிச்சி பூஜையெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் அன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லை அப்படிங்கிறனால நானும் பாப்பாவும் தான். ஸோ நம்ம மட்டும் தானே அப்படிங்கிறனால லேட்டாக தான் எழுந்திரிச்சி நான் பூஜையவே பண்ண ஆரம்பித்தேன். பட் வெயில் காலம் அப்படிங்கிறனால 6 மணிக்கே வெயில் பல்ல காட்டுது. ரொம்பவே வெயில் அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம வீட்டில் நல்லாவே அந்த வாசலில் வெயில் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிரும். மார்னிங் எப்போவும் போல் எழுந்திரிக்கணும் 5:30க்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கே மணி 7 o'clock ஆயிடுச்சு. 7 o'clock ஃபஸ்ட்டு எப்போதுமே எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறனாலும் வாசலில் கோலம் போட்டு நிலவாசலில் பூஜையெல்லாம் பண்ணி சாம்பிராணி காட்டின பிறகு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிப்போம். ஸோ அந்த இதுலேருந்து ஆரம்பித்தா தான் நமக்கு பூஜை பண்ண ஒரு நல்ல ஒரு வைபே கிடைக்கும். ஸோ அதனால் நான் அங்கேருந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நிலவாசலில் மாக்கோலம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால கோலமாவில் போட்டுட்டு பூஜை ரூமும் அடுப்படியில் நம்ம மாக்கோலம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம நிலவாசலில் ஏன் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாருக்குமே நான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நிறைய பேர் என்ன இதையே பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறனாலும் வாசல்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது. நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம மறக்காமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் குலதெய்வத்தை கும்பிட்டு ஆரம்பிக்க தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குலதெய்வம் இருக்கிற இடம் நிலவாசல் தான். ஸோ அந்த நிலவாசலுக்கு நம்ம நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கந்திஷ்டி இப்போல்லாம் எந்த ஒரு விஷயம்னாலும் கந்திஷ்டி படாமல் எந்த ஒரு இதுவும் இருக்காது. கந்திஷ்டி பட்டாலே நமக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த டைமில் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா சில விஷயங்கள் படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன்றுனா லெமனை கட் பண்ணி வாசலில் 2 பக்கமும் வைக்கிறது. அதுக்கப்புறம் நிலவாசலில் உருளியில் பூ வைக்கிறது, மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைக்கிறது. இதெல்லாமே செய்யும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். நமக்கே நமக்கு நம்ம பண்ண ஒரு விஷயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி இந்த விஷயம் நம்ம பண்ணிட்டோங்கும் போது நம்ம மைண்டே ரொம்ப ப்ளசண்டபுளாக திங்கிங்கும் நம்மளை பாசிட்டிவாக இருக்கும். நான் அதை நிறையவே ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி மாக்கோலம் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவில் அரைச்சிட்டு அதில் இப்போ நம்ம கலராக போடணும் அப்படின்னா சில கலரை நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ எல்லோ கலர் மஞ்சள் ஆட் பண்ணும்போது எல்லோ கலரில் நமக்கு அரிசி மாவில் கோலம் போடுறது வரும். இதே சிவப்பு கலர் அப்படின்னா குங்குமம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். நமக்கு எந்த கலரில் ஒயிட்டில் வேணும்னா ஒயிட்டில் பண்ணலாம். அதில் கொஞ்சம் நம்ம கலர் ஆட் பண்ணி போட்டால் கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி இன்னொரு இடத்துல குடிக்கொண்டிருக்குன்னா அன்னபூரணி, அதை நம்ம செய்கிற ஒரு இடம் அடுப்படி அப்படிங்கும்போது அந்த இடத்தையும் நம்ம ரொம்பவே இந்த நல்ல நாள் அதுமாக அந்த இடத்தையும் சுத்தமாக தொடச்சி விட்டு அதுக்கும் மாக்கோலம் போட்டு பூஜை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம சமையல் ஆரம்பிக்கணும். நல்ல நாள் அதுமாக நம்ம இதெல்லாம் செய்யும் போது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டு நீங்களே செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நான் இப்படி தான் விசேஷ நாட்களில் செய்ய ஆரம்பிப்பேன். ஒவ்வொரு விஷயமும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணும்போது அன்றைய நாள் நம்ம திருப்தியாக சாமி கும்பிட்டோங்கிற ஒரு மன திருப்தி நமக்குள்ளே கிடைக்கும். அதே போல் நான் பிரம்ம முகூர்த்த வீடியோஸ்லாம் போடுவேன். எப்படிக்கா இவ்வளோ சீக்கிரமாக ஏந்திருக்கீங்கிறவங்களுக்கான சில கேள்விகளுக்கு தான் இந்த பதில். முதல்ல நம்ம செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே வரணும். அப்போ தான் அந்த முழிப்புங்கிறது வரும். நம்ம செய்யணுங்கிறத மனசில் நினச்சிட்டு அதை செய்யாமல் இருந்தால் எப்படி அது நடக்கும்?
ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதை செய்கிற மனப்பக்குவம் நமக்கு கண்டிப்பாக வரும். அதுவும் பொண்ணுங்களாக இருக்கிற நமக்கு அது நிறையாவே இருக்கும். ஒரு விஷயத்த செய்யணும்னு நினச்சிட்டா முடிவு பண்ணிட்டோம்னா அதை செய்யாமல் நம்ம அடுத்த செயலுக்கு போகவே மாட்டோம். ஸோ உங்களுக்கு அது செய்யணும்னு தோணுதா? கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நம்மளால் ஏந்திரிக்க முடியல, எப்படி இவ்வளோ சீக்கிரமாக ஏர்லியராக ஏந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கெல்லான பதில் தான் இது. ஏர்லியராக ஏந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் வந்து லேட்டாக தூங்குவேன் தான். பட் அந்த மார்னிங் டைமில் ஏந்திரிக்கணும் நான் மனசில் நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக காலையில் ஏந்திரிச்சிருவேன். எனக்கு எப்போவுமே அந்த 3:30க்கெலாம் முழிப்பு வந்துடும். சம்டைம்ஸ் 4 o'clock ஏந்திரிப்பேன், 4:30க்கு ஏந்திரிப்பேன். இன்கேஸ் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது, முதல் நாள் நைட்டே எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஏந்திரிச்சு பூஜை பண்ணுறது மட்டும்தான் வேலையாக வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் நமக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். 5:30க்குள்ளே விளக்கேற்றணும்னா 5 o'clock ஏந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகிட்டு வந்து கூட நம்ம விளக்கேற்றலாம். இப்போ நான் வந்து வீடியோஸில் இதெல்லாம் கவர் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. இதே நீங்கள் நார்மலாக பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா 5 o'clock ஏந்திரிச்சு 5:30க்குள்ளே கூட நீங்கள் விளக்கேற்றலாம். சம்டைம்ஸ் 6 o'clock கூட நீங்கள் ஏற்றிடலாம். அதை வந்து நீங்கள் நினைங்க ஃபஸ்ட்டு. நம்ம செய்யணுங்கிற எண்ணத்தை வந்து நினச்சாதான் அது நடக்கும். இப்போ நானுமே சம்டைம்ஸ் வந்து பிஃபோர் இந்த வீடியோஸ்லாம் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டல்லாக இருந்துட்டேன்னா ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துட்டேன்னா எனக்கே வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம ஏன் இதை செய்யாமல் இருக்கோம், நம்ம ஏன் இன்றைக்கி பண்ணலை, ஏந்திரி வீடை கூட்டு, வீடை க்ளீன் பண்ணு, அடுப்படியை தொட அப்படிங்கிறது வந்து சில மோட்டிவேஷன் எனக்கு இந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே வரும். அந்த ஒரு இதுதான் வந்து எனக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் சில பெண்களுக்கு வந்து மோட்டிவேஷன் தேவைப்படும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சோம்பேறித்தனமாக நம்மளே உட்காந்துருவோம். என்னடா சரி பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளேயே வரும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து சில விஷயங்கள் நமக்குள்ளேயே நம்மளே மோட்டிவேஷனாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட மோட்டிவேஷன் நம்ம மட்டும்தாங்க, நமக்கு யாருமே கிடையாது. ஏன்னா காலையிலே வந்து குழந்தைங்கள எழுப்பி அவங்கள கிளப்பி விட்றோமா, ஹஸ்பண்டை கிளப்பி அவங்கள ஆஃபீஸ் அனுப்பி விட்றோமா, அதோட முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வேலையும் செய்யவே முடியாது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். அதுக்கான ஒரு வழியை தான் நான் யூடியூப்பை வந்து செலக்ட் பண்ணேன். அந்த ஒரு வேலை இருக்கிறனால கொஞ்சம் நான் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலையை நமக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருப்போம். இல்லைன்னா நமக்கு சோம்பேறித்தனம் நிறையவே வரும். படுத்து தூங்க தான் செய்வோம். நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு கிடைக்காது. ஸோ நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும்னா நம்ம மனசை நம்ம தான் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். இந்த விஷயத்த செய்யணும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். முடியாதது பெண்களால் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களால் முடியும், நினச்சி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் ஏந்திரிக்க முடியும். சில டிப்ஸ் என்னென்னா, ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் அலாரம் வச்சு ஏந்திரிச்சு பாருங்கள். 4ஆம் நாள் உங்களுக்கே அந்த டைமுக்கு முழிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நினச்சிட்டு தூங்குங்க. ஒரு 10 டைம்ஸ் நான் மார்னிங் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சொல்லி பார்த்துட்டு தூங்குங்க. அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மனசார நினச்சிட்டு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், காலையில் ஏந்திரிக்க முடியும். ஆனால் ஏந்திரிச்சு நம்ம செய்யணுங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். இல்லாமல் நம்ம வந்து எல்லாரும் செய்கிறோமே நம்மளும் செய்யணுமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு செய்யணும்னு தோணுனா மட்டும்தான் இதை செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்குலாம் நான் ஒரு பெரிய ஆள் இல்லை தான். பட் என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். பூஜைக்கு அன்றைக்கி என்ன வேண்டியதெல்லாம் நான் வந்து நானும் பாப்பாவும் மட்டும்தான் அப்படிங்கிறனால சிம்பிளான சமையலாக முடிச்சிட்டேன். அதுவுமே வந்து வடையெல்லாம் சுடணும்னு நான் யோசிக்கலை. கடைசி நிமிஷத்தில் தான் சரி பாப்பாவுக்காக செய்யலாம், சாமி கும்பிட்றோம், இதெல்லாமே செஞ்சு வச்சு நியூ இயர் அதுமா இதெல்லாமே நம்ம ஆரம்பத்தை வந்து நம்ம நல்லபடியாக தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன். நியூ இயருக்கு முன்னாடி நாள், தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி நாள் வந்து நான் வந்து கணிக்காணுதல் பார்த்துட்டு பாப்பாவுக்கு காலைல ஏந்திரிச்சு நான் ஃபஸ்ட்டு ஏந்திரிச்சு பார்த்துட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவை வந்து கண்ணை மூடிட்டு எழுப்பி அவளையும் வந்து கணிக்காணுதல் பண்ண வச்சேன். இந்த வருஷம் எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே நிறையா வந்து போட்டுட்டேன். லாங் வீடியோவில் ஜஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த வீடியோஸில் சொல்லுறேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக உங்களால் முடியும், செய்யுங்க. நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கும் அந்த பலன் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி சேனல் நேம் மாறி இருக்குது, கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
முன்னாடி வெண்பா லவ் டான்ஸுன்னு இருந்துச்சு. இந்த டான்ஸுன்னு இருக்கிறனால எல்லாருமே வந்து டான்ஸ் வீடியோஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்னோடதையும் பாப்பாவோட லைஃப்ஸாக அதில் நடக்கிற ஸ்டோரிஸ் தான் நான் வந்து போடுறேன். ஸோ அதனால் நேம் வந்து வெண்பா அம்மா டைரிஸ்ன்னு மாற்றிருக்கேன். ஸோ சில பேருக்கு வந்து டவுட் வரலாம். நேம் வந்து அதாவது புதுசாக வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு என்னடா மாறி இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்காக இந்த ஒரு அப்டேட்டை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதுல லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே வரும். ஸோ அதில் வந்து இந்த நேம் வந்து கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த நேம் மாற்றினேன். அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சு சாப்பாடெலாம் எடுத்து வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். பாப்பாவையும் வந்து தீபாராதனை காட்டிட்டு நல்லபடியாக அன்றைக்கி வந்து புத்தாண்டை வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். ஏன்னா நம்ம காலையில் ஏந்திரிக்கும் போது நமக்கே ஒரு பிளான், ஒரு விஷயத்தை எவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்மளால் செய்ய முடியும் நமக்கே ஒரு கணக்கு இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் ஏந்திரிக்கணும், இத்தனை டைம்குள்ளே பூஜை பண்ணணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஏந்திரிச்சு பூஜை பண்ணுங்கள். நைட்டே விளக்கெல்லாம் விளக்கிட்டு பூஜை ரூமில் இருக்க பழைய பூக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மார்னிங் ஏந்திரிச்சு வாசலை கூட்டி விட்டுருங்க. நைட்டே மார்னிங் ஏந்திரிச்சு வாசலில் கோலம் போகிறத மட்டும் வச்சுட்டு விளக்கு ஏற்றுறது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றி நமக்கு முடிஞ்ச சாமியோட பாடல் வந்து பாடி நல்லபடியாக நீங்கள் சாமி கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்னால் மட்டும்தான் எனக்கு வந்து மேன்மேலும் எனக்கு வந்து பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் தொடர்ந்து என் வீடியோஸை பாருங்கள். டைம் இருக்கிறவங்க இந்த லாங் வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே வேணும். ஆல்ரெடி கொடுத்துருக்க உங்களுக்கும் வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நியூவாக வரவங்க யாராவது வீடியோஸ் பார்த்தாலும் என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். ஹவுஸ் டூர் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மேக்குள்ளே வந்து எல்லா ஹவுஸ் டூரும் நான் போட்டுடுறேன். ஒவ்வொன்றும் வந்து தனித்தனி செப்பரேட் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த லீவில் தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். ஸோ ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் எடுத்து நான் வந்து சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரமாகவே நீங்கள் கேட்ட ஹோம் டூர் சீக்கிரமாகவே வந்துடும். அதே போல் தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்களாம் வீடியோஸை பார்க்குறாங்களாங்கிறத நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். எப்போ இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பித்தனோ அப்போயே தெரிஞ்சு போச்சு யார் நம்ம வீடியோஸை பார்க்குறாங்கன்னு. சொந்தக்காரங்க கூடயும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் வந்து யாரோ தெரியாத முகங்கள் இருக்கிறவங்க நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செல்ல குட்டீஸ். பாய்.